சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் நீ ஆசைப்பட்டபடியே உன்கிட்ட வந்து சேரப்போகுது. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்ததையும் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் கைகளில் வந்து ஒப்படைப்பதற்காக நான் தயாராகிட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையின் மகத்துவம் என்பது தோற்காமலேயே வாழ்ந்து காட்டுறதுல கிடையாது. நீ தோத்து போகும்போதும் நீ நினைச்சது நடக்காத போதும் கூட மனம் தளராமல் திரும்பி எழுந்து எழுந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தாயல்லவா? அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றியை நோக்கி அனுப்ப போறேன். இனி உன் பயணத்தை நீ வெற்றியிலிருந்தே தொடங்கலாம் என் செல்லமே. உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற்றுத்தர உன்னோடு நான் இருக்கேன் தானே. பிறகு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய்? நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் பொய்யாக போனதில்லை. அது எல்லாத்தையும் இப்போ உனக்காகவே நான் நிறைவேற்றி கொடுக்க தான் வந்திருக்கேன். மழை பெய்யும் போது எல்லா பறவைகளும் எங்கேயாவது போய் ஒதுங்கலாமான்னு இடத்த தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் பருந்து மட்டும் என்ன செய்யும் தெரியுமா? மேகங்களிலிருந்து தானே மழை வருது, நான் மேகங்களுக்கு மேலே போய் பறக்கிறேன்னு அந்த பிரச்சனையை அவ்வளவு சுலபமாக தீர்த்துவிடும். அதே போலதான் சிக்கல்களும் பிரச்சனைகளுக்கும் எல்லாமே பொதுவானது தான். அது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுது. ஆனால் அவரவர்கள் அதற்கான முடிவை எப்படி தேடிக்கிறாங்கன்றது தான் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். சாதாரண பறவைகள் மலைக்கு ஒதுங்கும், ஆனால் பருந்து மேகத்துக்கு மேலே போய் பறக்குது. அதுபோல உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்காமல் அதை எப்படி சமாளிப்பதுன்னு அதை மீறி வெளியே வருகப்பாரு. நிச்சயமாக உனக்கு துணையா நான் இருப்பேன். அந்த பருந்தை போல உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் நீ எதிர்கொள்ளாத அளவிற்கு தைரியமாய் சிந்திக்க முயற்சி செய் என் செல்லமே. உன்னை பற்றி யார் நல்ல வார்த்தை சொன்னாலும் சரி, கெட்ட வார்த்தைகள் சொன்னாலும் சரி, எதையும் பொருட்படுத்தாமல் நான் நினைச்சதை அடைந்தே தீருவேன் என முன்னேறி போய்கிட்டே இரு. முடியும் என்ற வார்த்தைகள் உன் மனதிற்குள்ளே இருந்தால், நடக்கும் என்ற நம்பிக்கை உன் நெஞ்சத்தில் இருந்தால், உன் வாழ்க்கையில முடியாது கிடைக்காதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நிச்சயம் உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுப்பேன். சிந்தித்து செயல்படு. உன்னுடைய இந்த கஷ்டமான நிலை சீக்கிரம் மாறப்போகுது. உன்னுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செஞ்சு காட்டுவேன். கீழே விழுந்துடுவனோன்னு பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை ஓடித்தான் பாரேன். கீழே விழுந்தாலும் நான் எழுந்துடுவேங்கிற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா நீ கீழே விழுகவே மாட்டாய் என் செல்லமே. பயத்தோட இருப்பவன் தான் கீழே விழுவான், தோத்து போவான். ஆனா நம்பிக்கையோட விழுந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக எந்த செயலையும் செய்பவன் ஒருபோதும் தோத்து போறதே கிடையாது. அப்படித்தான் உன் வாழ்க்கை பயணத்திலும் நீ வெற்றியை அறுவடை அடைவதற்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ நம்பிக்கை இலக்கம் நேரம் வந்ததுன்னா அந்த சமயம் ஒரே ஒரு முறை ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லு. சாயப்பான்னு என்னை கூப்பிட்டினா உனக்கு துணையா உன் பக்கத்திலேயே நான் வந்து நிற்பேன். இத்தனை காலமாக நீ எவ்வளவோ கஷ்டங்களை கடந்துதானே இப்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. இவ்வளவு தூரம் உன் வாழ்வில் நீ கடந்து வந்து விட்டாய். இன்னும் சிறு தொலைவிலேயே வெற்றிங்கிற லட்சியத்தை நீ சுலபமாக அடைந்து விடலாம். முயற்சி செய்யன் செல்லமே, சோர்வடையாதே. இவ்வளவு கஷ்டப்பட்ட நீ இப்போது வெற்றியை தொட்டால்தானே அது உனக்கு லாபகரமானதாக இருக்கும். இன்னும் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம கொஞ்சம் தைரியமா துணிவா முயற்சி செஞ்சு வெற்றி கயிற்றை தொடர்வதற்கு வேகமாக ஓடிவா. நிச்சயமாக உனக்கு முன்னால நான் வந்து நின்று உனக்கு வெற்றி மாலையை அணியத்தான் செய்வேன் என் செல்லமே. நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள்ள இருந்தா போதும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகுது. எந்த வேலையை செஞ்சாலும் அதை முழு மனசோட ஆத்ம திருப்தியோட உன்னுடைய கவனம் முழுவதையும் அதில் செலுத்தி செய்யப்பாரு. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என நம்பு. நான் உனக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கலனா, நீ எதிர்பார்த்த விஷயத்துல வெற்றியை கொடுக்கலனா அதில் ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. தேவையில்லாம நினைச்சது நடக்கல, கேட்டது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு மனசை சோர்வடைய செய்யாதே, பலவீனம் அடையாதே. அதை உனக்கு வேறொரு முறையில சுலபமாக உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் நான் தாமதப்படுத்துகிறேன். கூடிய விரைவில் உனக்கான நல்லது நடக்க போது. பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஓம் சாய்ராம்.